ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெடரல் பேங்க்கில் பர்சனல் லோன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வித்தின் 5 minutesல இதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. வெறும் மொபைல் நம்பர் இருந்தாலே போதும். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு பயோம்னு சொல்லி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதை ஓகே கொடுங்க. இதுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை நம்பர்களே, வெறும் ஆதார் நம்பர் இருந்தால் போதும், ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். வாங்க, இப்போ வந்து உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வேணும் கண்டிப்பாக, ஃபெடரல் பேங்க்கில் கொடுத்தது. அது வந்து இதில் போய்ட்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைலில் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு இந்த எல்லோ கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ ஆகும். அது ரொம்ப சிம்பிள் தான். எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் லோன் தரது ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எலிஜிபிள் இருக்குது எப்படி செக் பண்ணுன்னு சொல்லி ஒரு வீடியோ உங்களுக்கு அதே லிங்க் போட்டிருப்பேன். அது வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓடிபி வந்திருக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை இது போட்டுட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நம்பளே, இவருக்கு வந்து 5 லட்ச ரூபா எலிஜிபிள் இருக்குது. வாங்க அப்ளை என்ன ஒன்று கொடுங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் நம்பளே, இவருக்கு வந்து 5 லட்ச ரூபாய்க்கு 48 மாதத்துக்கு 12,984 ரூபா இஎம்ஐ கொடுத்துருக்காங்க. வெறும் 11.25% தான் இன்ட்ரெஸ்ட், அதாவது 94 பைசா மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ப்ராசஸிங் ஃபீஸு 11,800 நண்பர்களே, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2.5% தான் எடுக்கிறாங்க, கம்மியாக தான் எடுக்கிறாங்க. சரி, நான் இப்போதைக்கு ஒரு 1.40 இப்படி போட்டு 12 மாதம் அங்கே பாருங்கள் மேலேயே போட்டிருக்காங்க. அதாவது 1.46 எடுத்தால் 12 மாதம் சூஸ் பண்ணிக்கலாம். 24 மாதத்துக்கு 2,70,000 எடுத்தால் 24 மாதம் சூஸ் பண்ணிக்கலாம். 3.95 எடுத்தால் 36 மாதம் சூஸ் பண்ணிக்கலாம். 5 லட்ச ரூபா எடுத்தால் 48 மாதம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இஎம்ஐ. நான் வந்து சும்மா ஒரு 2.70 போடுறேன் பாருங்கள். 12,000 இஎம்ஐ வருது. இன்ட்ரெஸ்ட் 11.15% வருது. ப்ராசஸிங் ஃபீஸ் 6,000 வருது. 2.76 போட்டு 2.76னா 2 வருஷம் வரும் கம்பல்சரியாக போட்டுட்டு, நான் லோன் பர்பஸ் வந்து சும்மா ஏதாவது போட்டுக்கோங்க. அது அசன்னு கொடுத்தாலும் சரி, இது கொடுத்தாலும் சரி. கொடுத்துட்டு இதில் பாருங்கள், இன்சூரன்ஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் மூலிமா அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரீயாகவே. நீங்கள் வந்து இதில் கோல்டு சில்வர் 2 ப்ரீமியம் இருக்குது. கோல்டுன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா அதில் தான் 11.15% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதனால் கோல்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 600 ரூபா சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகும். உங்களுக்கு ஏதாவது சுகரு, பிபி, கேன்சர், பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி 2 ஆப்ஷன் கேட்கும். இது படித்து பார்த்துட்டு இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட நாமினி டீட்டெயில் கேட்கும். அந்த நாமினி வந்து நீங்கள் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, தெரிஞ்சால் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அதை. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நாமினி என்ன நேமு, டேட் ஆஃப் பர்த் தான் கேட்கும். கொடுக்குறதா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட லோன் டீட்டெயில்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி வியூ ஆகும். என்னைக்கு கட்டணும், எந்த டேட்டில் கட்டணும், எவ்வளோ இஎம்ஐ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, ஃபுல் ஷெட்யூலும் இதில் காமிக்கணும் நண்பர்களே. இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபுல் இஎம்ஐ ஷெட்யூல் காமிக்கும். எந்த மாதம் எவ்வளோ கட்டணும். நான் வந்து 24 மாதம் போட்டேன்னா 24 மாதத்துக்கு டோட்டலாக காமிக்கும் பாருங்கள். இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் கீழே கடைசியாக வந்தீங்கன்னா 2 ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைன்இன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இசைன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இசைன் வெரிஃபிகேஷன் வந்து என்னென்ன ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸி தான். வெறும் ஆதார் நம்பர் தான் கேட்கும். இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களோட ஆதார் நம்பர் வந்து மொபைல் லிங்க் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும், பேங்க்கில் கொடுத்து இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் இசைன் கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கேட்கும், அதை டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து உங்களோட ஓடிபி வரும். உங்கள் மொபைலில் பிறகு ஓடிபி வந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லோன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி. இது வந்துருச்சுனாவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் கிரெடிட்டாக இருக்கு நம்பர். நீங்கள் போய் உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள், கண்டிப்பாக பேலன்ஸ் கிரெடிட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.